ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 3 ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் சாலட் ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வெயிட் லாஸில் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும், ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், அதே சமயம் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 சாலடுமே நீங்கள் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்வேன். ஸோ இந்த 3 சாலட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் சிக்கன் சாலட். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு 3/4 கப் அளவுக்கு குக்கும்பர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு லெட்யூஸ். இது வந்து நம்ம சாலட் பண்ணுவோம்ல அந்த லீஃப், இது ஒரு கீரை வகை தான். அது இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கேரட்டில் ஆஃப் கேரட் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆனியனில் ஆஃப் ஆனியன் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். முக்கியமான ஹீரோவே இந்த சிக்கன் தான். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கிரில் பண்ண சிக்கன்லேருந்து நான் உள்ளே வந்து அந்த கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிரஸ்ட் பீஸாக வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாலட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸில் நீங்கள் சிக்கன் வந்து கிரில் பண்ணி அதை கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஆயிலில் போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணாமல். அவ்வளோதான். ஒவ்வொரு பைட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா சூப்பர்வான டின்னர், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் 3க்குமே ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஒன் ஸ்ப்ரவுட் சாலட். இது ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சாலட். ஸோ நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். முளைக்கட்டிய பச்சை பயிர் அண்ட் பிளாக் சுண்டல் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா சோக் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அளவுக்கு குக்கும்பர், ஒரு கேரட்டில் ஆஃப் கேரட் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு தக்காளியில் ஆஃப் தக்காளி, ஒரு மீடியம் சைஸில் ஆஃப் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி, தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு லைம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக வேண்டாம். ஒரு டீஸ்பூன் வந்து எல்லா சாலட்லேயும் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர்வான ஸ்ப்ரவுட் சாலட் வந்து ரெடி. இது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ மார்னிங் சாப்பிட்றீங்க அப்படின்னா மதியம் வரையுமே உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் ரிச்சான வெயிட் லாஸ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் ஒன் கார்ன் சாலட். இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாலட் ரெசிபி. டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுவேன். அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். 1/2 கப் அளவுக்கு கார்ன் எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸில் இருக்க கேரட் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளியில் ஆஃப் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஃபுல் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு குக்கும்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மெயின் சீக்ரெட் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து இந்த வேர்க்கடலை தான், ஃப்ரை பண்ண வேர்க்கடலை. ஸோ இது வந்து நான் நல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கூட கம்மி பண்ணிக்கலாம். காரத்துக்காக சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து க்ரீன் சில்லி தான், கொஞ்சம் பழுத்து போயிடுச்சு. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர்வான ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த கார்ன், அதுக்கப்புறம் அந்த பீனட் போட்டிருக்கோம்ல வேர்க்கடலை, அதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நான் இங்கே பண்ணி காமிச்சிருக்க 3 சாலடுமே 2 பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 2 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம 3 வேளை சாப்பாடில் இந்த மாதிரி சாலடெல்லாம் ஏதாவது ஒரு வேளையில் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.